எல்லாருக்கும் வணக்கங்க. இமை தீகிறதே, இமை தீயுதா? எப்படி ஏதாவது நெருப்பில் படுறது தான் ஏதாவது தீயும். இமைகள் எப்படி நெருப்பிலே பட்டன? இமை தீகிறதே, இமை தீகிறதே என்று யார் சொல்கிறார்கள் பார்த்தா தலைவி சொல்கிறாள். இமை தீகிறதே. இமை எதற்கு தீகிறது என்று பார்த்தால், அதாவது தலைவன் பிரிந்து சென்று விட்டான். சரி, யார்கிட்ட சொல்றா அப்படின்னு பார்த்தா தோழியிடம் சொல்கிறாள். எதற்காக சொல்கிறாள்? தலைவன் பிரிந்ததுனால சொல்றா? தனக்காக சொல்கிறாளா என்று பார்த்தால் அதிலே தலைவியினுடைய அன்பினுடைய மிகுதியினுடைய வெளிப்பாடாக இந்த பாடல் அமைகிறது. திணை நெய்தல், நெய்தலுக்குரிய உரிப்பொருள் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். அதாவது தலைவன் பிரிந்து போனதற்காக வருந்துகின்ற ஒரு வருந்துதல் என்பது, வருந்துவதும் வருந்துவதற்கு காரணமும் சொல்வது நெய்தல் திணைக்குரிய அதனுடைய உரிப்பொருள். சரி, திணை நெய்தல் கூற்று, தலைவியினுடைய கூற்று, துறை பிரிவிடை ஆற்றாள் என கவன்ற தோழிக்கு தலைவி சொன்னது. அதாவது தலைவன் பிரிந்து சென்று விட்டான். இந்த தலைவி நம்முடைய தோழி, தலைவிக்கு தோழினா தோழிக்கு தோழி தலைவி தான். அப்போ இவ எப்படித்தான் தாங்கிட்டு இருக்காளோ தெரியலையே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஆறுதல் சொல்வதற்காக தோழியானவள் சொல்கின்றாள், நீ தலைவன் ஒரு சிறிது காலம் பிரியறது கூட உன்னால் தாங்கிக்க முடியாது. ஆனால் இத்தனை நாட்கள் அவன் உன்னை பார்க்காமல் இருப்பதற்காக பிரிந்து சென்றிருக்கின்றான். பிரிஞ்சு போயிருக்கானே, நீ எப்படி தான் தாங்கிக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லும்போது தலைவி சொல்லுகிறாள். அதாவது அழகான ஒரு பாடல் இது. நோமின் நெஞ்சே, நோமின் நெஞ்சே, இமை தீப்பன்னம் கண்ணீர் தாங்கி அமைதற்கமைந்த நம் காதலர் அமைவிலர் ஆகுதல் நோமின் நெஞ்சே. முதல் வரியில 2 இடத்துல ஒரே வார்த்தையை சொல்றார், நோமின் நெஞ்சே, நோமின் நெஞ்சே, என் நெஞ்சம் வருந்துகிறது, என் நெஞ்சம் வருந்துகிறதுன்னு. கடைசியிலே பாடலை முடிக்கும் போது கடைசி வரியில கடைசி சொல்லாக நோமின் நெஞ்சே, என் நெஞ்சம் வருந்துகிறது என்று சொல்லுகின்றார். சரி, நோமின் நெஞ்சே, நோமின் நெஞ்சே, என் நெஞ்சம் எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு தாங்க முடியாத துயரத்தில் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி என் நெஞ்சம் ஆனது இந்த துக்கத்தை தாங்க முடியாமல் தவிக்கிறது. என் நெஞ்சம் வருந்துகிறது. நோமின் நெஞ்சே, நோமின் நெஞ்சே, இமை தீப்பண்ண கண்ணீர் தாங்கி. இமையே தீஞ்சு போகுதான் அந்த கண்ணீர் பட்டு. அதாவது மிகுந்த துன்பத்தில் இருக்கும்போது வருகின்ற கண்ணீரானது வெப்பமாக இருக்கும், சூடாக இருக்கும், சூடான கண்ணீராக இருக்கும். அப்போ அந்த சூடான கண்ணீர் எவ்வளோ நேரம் இவ கண்ணீர் விட்டு இருந்தால், அழுதிருந்தால், அந்த அழுது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா அந்த இமைகள் எல்லாம் எரியும், அந்த தீஞ்சு போகிற மாதிரி எரியும். அதை தான் இங்கே இமை தீப்பன்ற கண்ணீர் தாங்கி. இந்த கண்ணீர் விடுகின்ற, இந்த கண்ணீர் வழிகின்ற இந்த நிலை இருக்கிறதே, அதனுடைய வெப்பம் இருக்கிறதே, அது இமைகளையே தீய்த்து விடுகிறது, கருகச் செய்கிறது. அப்படிப்பட்ட இந்த பிரிவு துயரத்தை தாங்கி நான் இருக்கின்றேன். என்னால் இந்த பிரிவு துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியும், எனக்கு நீ இருக்கின்றாய் பக்கத்தில். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க, நான் பொறுத்து கொள்கிறேன், தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் அமைதற்கு அமைந்த நம் காதலர் அமைவிலர் ஆகுதல். ஆனால் அந்த காதலனானவன், அதாவது அந்த பெண் விரும்புகின்ற அந்த தலைவனானவன் தனியாக சென்றிருக்கின்றான். எங்கே சென்றிருக்கின்றான்? அயலூருக்கு சென்றிருக்கின்றான். ஏன் போயிருக்கான்னு பார்த்தா பொருள் ஈட்டி வருவதற்காக போகின்றான். இந்த அகப்பாடல்களில் பிரிவு என்பது நிறைய வகையான பிரிவுகள் இருக்கின்றன. அதில் முதன்மையான பிரிவுகள், முக்கியமான பிரிவுகள் பார்த்தா பொருள் வயிர் பிரிவு, பகை வயிர் பிரிவு. பகை வயிர் பிரிவுனா பகை நாட்டோட போர் மூடும்போது அந்த போர் விடுவதற்காக போகின்ற பிரிவு. அப்புறம் படிக்கிறதுக்காக, மேற்படிப்பு படிக்கிறதுக்காக போகின்ற அந்த பிரிவு கூட இருக்குது. இன்னொரு பிரிவு இருக்குது, பொது பெண்டிர் காரணமாக பிரிவது. அது கற்புமானத்திலே தான் நிகழும். அதாவது திருமணத்திற்கு பிறகு வருகின்ற ஒரு நிகழ்வாக அது இருக்கும். எல்லாருக்கும் நிகழுமானா எல்லாருக்கும் நிகழாது, ஒரு சிலருக்கு நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு. அப்போ இங்கே இந்த தலைவன் தலைவி ஒருவரை ஒருவர் விரும்பி பழகுகின்றார்கள். ஏற்கனவே நேற்றைய பாடலெல்லாம் பார்த்த மாதிரி
திருமணத்திற்கு அவன் தாமதம் செய்யும்போது அவனுக்கு அதை இவர்கள் குறிப்பால் உணர்த்துகின்றார்கள். அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள் வேண்டும். அந்த பொருளை தேடி அந்த பொருளை சம்பாதிப்பதற்காக, பொருள் ஈட்டுவதற்காக வரைவிடை வைத்து பிரிதல் என்று கூட இந்த பிரிவை சொல்லலாம். அப்போ திருமணத்திற்கான பொருளை ஈட்டுவதற்காக தலைவன் பிரிந்து சென்றிருக்கின்றான். அப்படி பிரிந்து சென்றவன் இன்றைக்கு இருக்கிற மாதிரி போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இல்லாத காலம். அதனால் அவன் போகிறதுக்கும், எந்த இடத்துக்கு போகிறானோ அது போகிறதுக்கும் நாளாகும், திரும்பி வரத்துக்கும் நாளாகும். அதனிடையிலே அவன் பொருளீட்டுவதற்கான அந்த வேலையை செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் சேர்த்து எத்தனையோ திங்களாகும். அதனால் அந்த இடைப்பட்ட காலத்திலே தலைவன் தலைவியை பார்க்காமல் வருந்துவான், தலைவி தலைவனை பார்க்காமல் வருந்துவாள். ஆனால் தலைவி இங்கே என்ன சொல்கிறா, என்னால் பொறுத்துக்க முடியும், எனக்கு பக்கத்தில் நீ இருக்கிற எல்லாரும் இருக்காங்க, ஆனால் அவன் தனியாக சென்றிருக்கிறான் என்று அவனை நினைத்துத்தான் நான் வருந்துகிறேன். அமைதற்கமைந்த நம் காதலர் அமைவிலர் ஆகுதல், அவர்களுக்கு யாருமே அங்கே இல்லை ஆற்றுப்படுத்துவதற்கு, ஆறுதல் படுத்துவதற்கு என்று அதை நினைத்துத்தான் நான் அழுகின்றேன் என்று சொல்லுகின்றான். எவ்வளவு மிகப்பெரிய புரிதல் அங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். தன்னுடைய துயரத்தை கூட தாங்கிக் கொண்டு தலைவனுக்காக வருந்துகின்ற ஒரு நேயமிக்க ஒரு தலைவியை நாம் இந்த பாடலிலே சந்திக்கின்றோம். இனி நாளைய பாடலில் வேறொரு கருத்தோடு சந்திப்போம்.